வணக்கமகளே. என்னுடைய பெயர் லட்சுமி. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். எனது அப்பா கூலி வேலை செய்து வருகிறார். அம்மாவும் அவருக்கு துணையாக அடிக்கடி வேலைக்கு செல்வார். என் வீட்டில் நானும் எனது தங்கையும் மட்டுமே உள்ளோம். நான் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில்தான் உள்ளேன். தங்கை இப்பொழுதுதான் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். எனது பெற்றோர்களும் நான் திருமணம் வயதை அடைந்ததால் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்க ஒருவர் மூலமாக பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு குடும்பத்தின் சம்பந்தமும் கிடைத்தது. மாப்பிள்ளை வீட்டார் என்னை பெண் பார்க்கவும் வந்தனர். மாப்பிள்ளையின் பெயர் சுரேஷ். அவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றுகிறார். அவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார். அவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவரது மனைவியும் வந்திருந்தார். அவர்களுக்கு இதுவரை குழந்தை எதுவும் இல்லை. மாமியார் மாமனார் என சொந்த பந்தங்கள் சிலரும் வந்திருந்தனர். மாப்பிள்ளை வீட்டாருக்கும் என்னை மிகவும் பிடித்து போக சில நாட்களிலேயே திருமணம் வைப்பதாக நாள் குறித்து விட்டு சென்றனர். ஆரம்பத்தில் எனது அப்பாவிற்கு லாரி ஓட்டுநர் என்பதால் சற்று பயம் ஏற்பட்டது. பிறகு அவரை பற்றி ஊரில் விசாரிக்க அனைவருமே நல்ல விதமாக கூறினர். அதனால் அப்பாவும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமணத்தை எனது அப்பா எந்த குறையும் இல்லாமல் நடத்தியும் முடித்தார். இத்தனை வருடங்கள் அப்பாவும் அம்மாவும் உழைத்து சேமித்து வைத்திருந்த பாதியை எடுத்து எனக்காக திருமணம் செலவுகளை செய்தனர். மீதி இருக்கும் பணத்தை தங்கைக்காக சேர்த்து வைத்திருந்தனர். இந்த திருமணத்தில் இரு வீட்டாருக்கும் மகிழ்ச்சியே. மாப்பிள்ளை வீட்டார் அதிகமாக எதுவும் வரதட்சணை கேட்கவில்லை. இருப்பினும் எனது அப்பா தான் தன்னால் முடிந்த அளவு வரதட்சணை பொருட்களை வாங்கி கொடுத்திருந்தார். நானும் திருமணம் முடிந்து அனைவரிடமும் விடைபெற்று மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்தேன். வீடு நன்றாகவே இருந்தது. எங்களுக்கென்று ஒரு தனி அறையும், கணவரின் அண்ணனுக்காக ஒரு தனி அறையும், மாமனார் மாமியாருக்காக ஒரு தனி அறையும் வைத்து நன்றாகவே கட்டியிருந்தனர். பிறகு அலங்கரித்து மாப்பிள்ளை அறைக்கு என்னை அனுப்பியும் வைத்தனர். மாப்பிள்ளையும் நானும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம். அவர் பேசியதிலிருந்தே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லவர் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். பிறகு அனைத்தும் முடிந்து இனிமையான இல்லற வாழ்க்கையில் நாங்கள் அடியெடுத்து வைத்தோம். எனது கணவரை எனக்கு மிகவும் பிடித்து போனது. ஆனாலும் வீட்டில் உள்ள மற்றவர்களை பற்றி நினைக்கையில் சற்று பயமாக தான் இருந்தது. அவர்கள் என்ன குணத்தில் இருப்பார்களோ என்று. மறுநாள் நான் பயப்படும் அளவிற்கு எதுவுமே இல்லை. வீட்டிலுள்ள அனைவருமே அன்பாகவே பழகினர். அதிலும் கணவரின் அண்ணனின் மனைவி மிகவும் பாசமாக பழகினார். அவரின் பெயர் ரம்யா. அவர்தான் என்னை சமையலறைக்கு அழைத்துச் சென்று எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கு இருக்கிறது என காண்பித்தார். கணவர் வெளியில் செல்லும் நேரத்தில் என்னிடம் அமர்ந்து பேசிக்கொண்டும் இருப்பார். அவரையும் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அவரை நான் ரம்யா அக்கா என்று தான் அழைக்கவும் ஆரம்பித்தேன். பிறகு ரம்யா அக்கா நான் மாமனார் மாமியாரை பற்றியும் கூறினார். மாமனார் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்வதாகவும், அவர் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் என்றும், எப்பொழுதுமே அமைதியாகவே காணப்படுவார் என்றும், மாமியார் வீட்டிலிருந்து அனைத்து வரவு செலவுகளையும் கவனித்து கொள்வார் என்றும், அவருக்கு ஏதாவது தவறு செய்தால் சற்று கோபம் அதிகமாக வரும் என்றும், மற்றபடி அவர் மிகவும் நல்லவர் என்றும் கூறினார். நானும் அவரிடம் அவரது கணவரை பற்றி விசாரித்தேன். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு சற்று சோகமாகவே பேச ஆரம்பித்தார். அவரது கணவர் திருமணமாகி 1 மாதத்திலேயே வெளிநாடு சென்று விட்டதாகவும், அதன் பிறகு 2 வருடங்களாகியும் வரவில்லை என்றும், எப்பொழுது கேட்டாலும் எனக்கு நான் வேலை செய்யும் நிறுவனத்திலிருந்து விடுமுறை கிடைக்கவில்லை என்றும், இதைவிட்டால் வேறு நல்ல வேலை கிடைக்காது என்று கூறுவார் என்றார். அனைத்து வசதிகள் இருந்தும் கணவர் இல்லாதது மிகவும் வருத்தமாகவும் சிரமமாகவும் உள்ளது என்றும் கண்கலங்க கூறினார். நானும் அவரது நிலைமையை புரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறினேன். ஒரு சில நாட்களிலேயே அனைவரும் சகஜமாக என்னிடம் பழக ஆரம்பித்தனர். நானும் வீட்டில் சிறு சிறு வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். கணவர் ஒரு லாரி ஓட்டுநர் என்பதால் மாதத்தில் 15 நாட்கள் மட்டுமே வீட்டில் இருப்பார். மீதமுள்ள நாட்களில் வெளி மாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்று விடுவார். அப்படிதான் திருமணமான 15 நாட்களிலேயே என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார். எனக்கு அவர் சென்றதும் மிகவும் மனவேதனையாக இருந்தது. இவ்வளவு நாள் அன்பாக இருந்துவிட்டு பிரிந்து செல்கிறார் என்று அளவும் ஆரம்பித்தேன். ஆனால் ரம்யா அக்காவின் நிலைமையை பார்க்கும் பொழுது இது ஒன்றும் நமக்கு பெரிய வேதனை இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டேன். கணவர் சென்ற பிறகு முழுமையாக வீட்டு வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன். ரம்யா அக்காவும் எனக்கு துணையாக வேலைகளை செய்து கொடுப்பார். சமைப்பதை மட்டும் அவர் பார்த்து கொள்வார். மற்ற வேலைகள் அனைத்தையுமே நான் தான் செய்து முடித்து விடுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரம்யா அக்காவின் அறைக்கு சென்று அவருடன் அமர்ந்து பேசிக்கொள்வேன். அவரும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன் கணவரை பற்றியும் அனைத்தையும் சொல்லி கொண்டு இருப்பார். கணவரின் புகைப்படங்களையும் காண்பிப்பார். அவரின் கணவர் எங்களின் திருமணத்திற்கு கூட வரவில்லை. நானும் அவருடன் 2-3 தடவை ரம்யா அக்காவின் தொலைபேசியிலிருந்து பேசியதுண்டு. நான் நினைத்ததை விடவும் வாழ்க்கை சந்தோஷமாகவே சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு உறக்கம் வரவில்லை. தவிர்த்து கொண்டிருந்தேன். 3 மணி ஆகியும் உறக்கம் வரவில்லை. வெயில் காலம் என்பதால் சற்று புழுக்கமாகவும் இருந்தது. நானும் மாடிக்கு சென்று கொஞ்சம் காற்று வாங்கலாம் என்று நினைத்து மாடிக்கு சென்றேன்.
மாடிப்படியிலிருந்து பார்த்தால் ரம்யா அக்காவின் அறை தெரியும். அவரின் அறை கதவு திறந்திருந்தது. இந்த நேரத்தில் எதற்காக அறை கதவு திறந்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தேன். பிறகு நானாக காற்று வராமல் திறந்து வைத்திருக்கலாம் என்று நினைத்து விட்டுவேன். பின்பு சிறிது நேரம் கழித்து பார்க்க அறை கதவு மூடப்பட்டிருந்தது. இது எனக்கு பெரிதாக தெரியவும் இல்லை. பின்பு நானும் சென்று உறங்கிவிட்டேன். மறுநாள் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருந்தனர். ரம்யா அக்கா தான் அவர்கள் அனைவரையுமே வரவேற்று உபசரித்தார். அவரிடம் எனது மாமியார் ரம்யா அக்காவை பற்றி தான் அதிகமாக புகழ்ந்து கொண்டும் இருந்தார். தனது முதல் மகனை பற்றியும் வெகுவாக பாராட்டி தள்ளினார். என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது நான் பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. சம்பிரதாயத்திற்காக என்னையும் அறிமுகம் செய்து வைத்தார். பின்பு அவர்களும் சென்று விட்டனர். 2 நாட்கள் கழித்து நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்கு வந்தேன். அங்கே ரம்யா அக்காவின் அறையில் இருந்து எனது மாமனார் வெளியே போவதை நான் கவனித்தேன். அவர் என்னை கவனித்தாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. இது எனக்கு சற்று யோசனையாக இருந்தது. இந்த நேரத்தில் அக்காவின் அறையில் என்ன செய்கிறார் என்று சிறிது நேரம் அங்கே நின்றிருந்தேன். பின்பு நானாக ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அதுதான் வந்து போயிருப்பார் என அப்படியே விட்டுவிட்டேன். தவறாக எந்த யோசனையும் எனக்கு அப்போது வரவில்லை. இது பற்றி நானும் மறுநாள் ரம்யா அக்காவிடம் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன். அவரும் எனக்கு தெரியவில்லை, நான் உறங்கிவிட்டேன், ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் என்று சாதாரணமாக பதில் சொன்னார். அப்பொழுதும் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் வரவில்லை. மறுநாள் ரம்யா அக்கா என்னிடம் வந்து, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ சமையலை பார்த்துக்கொள், நான் ஓய்வெடுக்கிறேன் என்றார். நானும் சரி என்று சமையலை செய்ய ஆரம்பித்தேன். இதற்கு முன்பு சமையல் வேலையை ரம்யா அக்கா தான் கவனித்து வந்தார். என்னிடம் இந்த சமையலை செய்து வை என்று மட்டுமே கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். நானும் அனைத்தையுமே சமைத்து முடித்துவிட்டு மாமியாருக்கும் மாமனாருக்கும் உணவை பரிமாறினேன். அதிலிருந்து ஒரு வாய் சாப்பிட்ட மாமியார் உணவை துப்ப ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து நின்றேன். பிறகு என்னை நோக்கி கோபமாக, உனது வீட்டில் உனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கவே இல்லையா, அல்லது வேண்டுமென்றே செய்கிறாயா என கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். அதை பார்த்து மாமனாரும் சாப்பிட்டு பார்த்து என்னிடம், இதில் அதிகமாக உப்பாக இருக்குமா, பார்த்து சமைக்கவில்லையா என்று அறிவுரை கூறினார். ஆனாலும் நான் பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாக தான் இருந்தது போல எனக்கு ஞாபகம் வந்தது. கோபத்தில் இருந்த மாமியாரிடம் அமைதியாக இருக்கும்படி மாமனார் சமாதானப்படுத்தினார். எனக்கும் ஒரு மாதிரியாகி போனது. நான் சமைத்த முதல் நாளிலேயே கெட்ட பெயர் வாங்கிவிட்டோமே என்று. இந்த சம்பவத்தில் எனக்காக பேசிய மாமனார் மேல் சற்று மரியாதையும் கூடியது. அதிலிருந்து மாமியார், நீ சமைக்க வேண்டாம், மற்ற வேலைகளை பார்த்துக்கொள் என சொல்லிவிட்டார். அதன் பிறகு 2 நாள் கழித்து எனது கணவரும் வந்தார். அவரிடம் மறைக்க மனமில்லாமல் நடந்ததை கூறினேன். அவரும் இதுபோல் தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள் என்று அறிவுரை கூறினார். பின்பு கணவர் இருந்து 15 நாட்களும் எந்த பிரச்சனையுமின்றி சந்தோஷமாக இருந்தோம். எனது மாமியார் சற்று கோபம் தணிந்து என்னிடம் பேசவும் ஆரம்பித்தார். 15 நாட்கள் கழித்து கணவர் மீண்டும் வேலைக்கு சென்று விட்டார். ஒரு நாள் மாமியார் என்னிடம் ஒரு வெள்ளை புடவையை கொடுத்து, இது எனக்கு எனது அண்ணன் பரிசாக கொடுத்த புடவை, பல வருடங்களாக நான் பாதுகாத்து வருகிறேன். இந்த புடவை சற்று அழுக்காகிவிட்டது, இதை மட்டும் வாஷிங் மிஷினில் தனியாக துவைத்து கொடுத்து விடு என என்னிடம் கொடுத்தார். நானும் அதை வாங்கி கொண்டு அவர் சொன்னது போலவே வாஷிங் மிஷினில் அந்த புடவையை மட்டும் தனியாக துவைப்பதற்கு போட்டேன். சிறிது நேரம் ஆகும் என்பதால் வேறு வேலையை ஏதாவது பார்க்கலாம் என்று சமையல் அறைக்கு சென்று விட்டேன். சற்று நேரம் கழித்து வந்து பார்க்கும் பொழுது அந்த புடவையோடு வேறொரு துணியும் கிடந்தது. அந்த துணியின் சாயம் அந்த வெள்ளை புடவையில் ஏறி அது முற்றிலும் நாசமாகி இருந்தது. எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. புடவை இப்படி ஆகிவிட்டதால் மாமியார் என்ன சொல்லப் போகிறாரோ என்று மனம் பதபதைத்தது. ஆனாலும் நான் புடவை இடுவதற்கு முன்பே நன்றாக பார்த்துவிட்டு தான் வாஷிங் மிஷினில் இட்டேன். ஆனால் வேறு துணி எங்கிருந்து வந்தது என்று எனக்கு குழப்பமாக இருந்தது. நான் யோசித்து கொண்டே சோகமாக நிற்க அதை மாமியாரும் கவனித்து விட்டார். என்னவென்று என் அருகில் வந்து புடவையை பார்க்க அவரும் பதறிப்போனார். அவரையும் அறியாமல் கோபமாக கத்த ஆரம்பித்தார். இந்த புடவை எனது அண்ணனின் நினைவாக இருந்தது, அதையும் நாசம் செய்து விட்டாயே, நீ எதற்குமே லாய்க்கில்லாதவள், தற்குறி என கத்தினார். அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமனார் அவரை சமாதானப்படுத்த முயல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஓரமாக நில்லுங்கள் என்று கத்த அவரும் அடங்கி போனார். பிறகு என்னிடம், நீ வேண்டுமென்றே அனைத்தையுமே செய்கிறாய், எனது 2வது மகன் வேலையிலிருந்து வரட்டும், உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று கோபமாக கத்திவிட்டு சென்றார். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் அழுது கொண்டே நின்றிருந்தேன். பிறகு ரம்யா அக்கா தான் என்னை சமாதானம் செய்தார். அவரிடமும் நான் பார்த்துதான் துவைத்தேன், ஆனால் எப்படி ஆனது என்று தெரியவில்லை என்றேன். அவரும், நீ துவைப்பதற்கு முன்பே அந்த வாஷிங் மிஷினில் வேறு ஏதாவது துணி இருந்திருக்கும், நீ கவனித்திருக்க மாட்டாய் என்றாய். நானும் ஒருவேளை அப்படியாக தான் இருந்திருக்குமோ என்ற மனநிலைக்கு வந்துவிட்டேன். ஆனாலும் மாமியார் ஆசையாக வைத்திருந்த புடவையை நாசமாக்கி விட்டோமே என்று மனவேதனையும் பட்டேன். அன்று இரவு முழுவதும் நடந்த சம்பவத்தை நினைத்து
உறக்க வராமல் தவிர்த்திருந்தேன். கணவர் வந்ததும் மாமியார் என்ன சொல்லப் போகிறாரோ என்றும் அதற்கு கணவர் என்ன செய்வாரோ என்றும் மனம் பயத்தில் உறங்க மறுத்தது. நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கவே சமையல் அறைக்கு சென்றேன். போகும் வழியில் ரம்யாக்காவின் அறையில் இருந்து ஒரு ஆணின் சத்தம் வருவது போல தோன்றியது. அவரின் அறையும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதை கவனித்தேன். ஆனால் ஜன்னல் மட்டுமே லேசாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. நானும் யாராக இருக்கும் என்று ஜன்னலின் பக்கம் நின்று கூர்ந்து கவனித்தேன். அப்படி கவனித்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அது என்னுடைய மாமனாரின் குரல். பூட்டிய அறையினுள் இருவரும் என்ன செய்கின்றனர் என யோசித்து கொண்டு சிறிது நேரம் நின்றிருந்தேன். பிறகு அவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என கூர்மையாக கவனிக்கவும் ஆரம்பித்தேன். ரம்யாக்கா மாமனாரிடம், இன்று நாம் அவர்களிடம் செய்தது மிக தவறு. அன்றுதான் அவள் சமைத்த உணவில் உப்பை அதிகமாக கலந்தோம். அதனால் அத்தையும் அவள் மேல் கோபப்பட்டார். இன்றும் அவள் மேல் அத்தை அதிகமாகவே கோபப்பட்டு விட்டார். தயவுசெய்து நமது உறவை இத்துடன் நிறுத்தி கொள்வோம். அவளுக்கு நம்மில் சந்தேகம் வந்துவிட்டது. எனது கணவருக்கும் உங்கள் மனைவிக்கும் தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் மாமா என்றார். அதற்கு எனது மாமனாரோ, நீ ஒன்றும் கவலைப்படாதே, இன்னும் சிறிது நாட்கள்தான், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியும் எனது மனைவியிடம் அவளை பற்றி தவறாக சொல்லி தனி குடித்தனம் அனுப்பி வைத்து விடலாம். அதன் பிறகு நாம் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் என்றார். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு எந்த சலனமும் இல்லை. பிறகு ரம்யா அக்காவின் முழங்கல் சத்தம் மட்டுமே கேட்டது. எனக்கு திருமணம் ஆனதால் அந்த சத்தம் எதனால் வரும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். எனக்கு இப்பொழுதுதான் எல்லாம் தெரிந்தது. ரம்யாக்காவும் மாமனாரும் கள்ள தொடர்பில் உள்ளார்கள் என்று. நான் இருவரும் இப்படி செய்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் சந்தோஷத்திற்காக என்னை சிக்கலில் மாட்டிவிட்டார்கள் என்றும் நினைக்கவில்லை. என்ன செய்வதென்றே புரியாமல் மாமியாரின் அறைக்கு சென்று பார்த்தேன். அவரின் அறை கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்க்க மாமியார் உறங்கிக் கொண்டிருந்தார். நானும் அவரிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்திருந்தேன். மாமியாரை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு முற்பட்டேன். ஆனால் அவர் எந்த சலனமும் இன்றி உறங்கிக் கொண்டிருந்தார். வெகு நேரம் முயற்சி செய்தும் எந்த பலனும் இல்லை. எனக்கும் பயமாகி போனது. இவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று. நானும் அறையை சுற்றி பார்க்க அங்கே ஒரு ஓரத்தில் தூக்க மாத்திரைக்கான கவர் கிடந்தது. அந்த மாத்திரையை பற்றியும் எனக்கு தெரியும். சில நேரங்களில் எனது அப்பாவும் உபயோகப்படுத்துவார். எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, எனது மாமியார் தூக்க மாத்திரை சாப்பிட்டுவிட்டு தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. நானும் இதற்கு மேல் இங்கு இருப்பது வீண் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக எனது அறைக்கு வந்து படுத்தும் கொண்டேன். சிறிது நேரத்தில் பொழுதும் விடிந்தது. காலை அனைவரும் எப்பொழுதும் போல அவரவர் வேலைகளை பார்க்க தொடங்கினர். ரம்யாக்காவும் எந்த சலனமும் இல்லாமல் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். மாமனாரும் எப்பொழுதும் போல தான் வேலை செய்யும் மெடிக்கல் ஷாப்பிற்கு கிளம்பி சென்று விட்டார். நானும் யோசித்தேன், இதை பற்றி மாமியாரிடம் சொன்னால் நேற்று திட்டியதற்கு அனைவரின் மேலும் பழி சுமத்துகிறாயா என்று கோபப்பட வாய்ப்புள்ளது. என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். அதன்படி கணவர் வரும்பொழுது காத்திருந்தேன். நானும் எனக்கு தெரிந்தது போல காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாகவே இருந்தேன். கணவரும் 2-3 நாட்களில் வந்துவிட்டார். அவர் வந்த 2-3 நாட்கள் அவரிடம் நான் எதுவும் கூறவில்லை. பிறகு ஒரு நாள் இரவு மெதுவாக அவரிடம் அன்று நான் கண்ட காட்சியை கூறினேன். நான் அவர் எனது பேச்சை நம்புவார் என நினைத்தேன். ஆனால் நடந்ததோ வேறு. நான் சொன்னதை கேட்டு கோபப்பட்ட அவர் வேகமாக எனது கன்னத்தில் அறைந்து விட்டார். பிறகு அவர், உன்னை என்னுடைய அம்மா திட்டியதற்காக நீ அடுத்தவர்கள் மீது பழி சுமத்துகிறாயா? எனது அப்பாவும் அண்ணியும் அதே போல் ஆட்கள் கிடையாது. வீணாக பழி சுமத்தி எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடி தந்து விடாதே என்று கத்தினார். அவர் பேசியதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இதைதான் எதிர்பார்த்தேன். என்னதான் மனைவியாக இருந்தாலும் பெற்றவர்கள் தவறை சுட்டிக்காட்டும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் நான் விடுவதாக இல்லை. ஏதோ தெரியவில்லை, அவர்கள் செய்யும் அசிங்கத்தை எப்படியும் கணவருக்கு நிரூபித்து காட்டிவிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். நானும் தொடர்ந்து விடாமல் என் கணவரிடம் இதை பற்றி கூறிக்கொண்டே இருந்தேன். அவரும் சில சமயம் கோபப்பட்டார். ஒரு கட்டத்தில், சரி, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன், நீ சொல்வது உண்மை என்றால் எனக்கு நிரூபித்து காட்டு என்றார். அதன்படி ஒரு திட்டம் தீட்டி எனது அம்மா அப்பாவிடம் கணவர் வீட்டாரை விருந்துக்கு அழைக்கும்படி கூறினேன். அவரும் நான் சொன்னது போலவே எங்கள் வீட்டிற்கு வந்து விருந்துக்கு அழைத்தார்கள். வீட்டிலுள்ள அனைவரும் விருந்துக்கு புறப்பட ரம்யா அக்கா மட்டும், நான் வீட்டை பார்த்து கொள்கிறேன், நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அப்பா வீட்டில் விருந்தும் சிறப்பாக நடந்து முடிந்தது. பிறகு எங்களை இன்று இரவு இருந்துவிட்டு நாளை செல்லலாம் என்று வற்புறுத்தினார். மாமியாரும் எனது கணவரும் சம்மதித்தார்கள். ஆனால் எனது மாமனார் மட்டும், நாளை காலை எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளது, நான் மட்டும் செல்கிறேன் என்றும் நீங்கள் இருந்துவிட்டு வாருங்கள் என்று புறப்பட்டு சென்று விட்டார். இதை நான் எதிர்பார்த்ததுதான். இரவு நேரமும் நெருங்கியது. எங்கள் குடும்பத்தார்கள் அனைவருமே பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு அவரவர் அறைக்கு உறங்கச் சென்று விட்டனர். எனது மாமியார் மட்டும் உறக்கம் வரவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார்.
எனக்கு மட்டுமே தெரியும் அவருக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்படாததால் தான் உறக்கம் வரவில்லை என்று. நள்ளிரவு நேரத்தில் எனது கணவரிடம், நான் அன்று உங்களுக்கு சொன்ன விஷயத்தை நிரூபித்து காட்டுகிறேன், தயவுசெய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்றேன். புரியாமல் கோபத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவரிடம், உங்கள் அம்மாவிடம் சென்று நாம் இப்பொழுது கிளம்ப வேண்டும், உங்களுக்கு நாளை காலை முக்கியமான வேலை இருப்பதாக கூறி அவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள், இப்பொழுது நம்முடைய வீட்டுக்கு புறப்பட வேண்டும் என்றேன். கணவரும், இதுதான் உனக்கு கடைசியான வாய்ப்பு, இதில் மட்டும் ஏதாவது நடக்கவில்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கோபத்துடன் கிளம்பிச் சென்று நான் கூறியதைப் போலவே அம்மாவிடமும் கூறி அவரையும் சம்மதித்தார். பிறகு எனக்கு தெரிந்த ஆட்டோவை வரவழைத்து நள்ளிரவில் வீடு திரும்பினோம். போகும் வழியில் மெதுவாக எனது கணவர் அனைத்து விஷயங்களையும் எனது மாமியாரிடம் தெரிவித்தார். மாமியார் அதை நம்பவில்லை, மாறாக எனது கணவரிடமே கோபப்பட்டார். நேற்று வந்தவளை நம்பி அப்பாவையும் அண்ணியையும் பழி சுமத்துகிறாயே, உனக்கு வெக்கமா இல்லையா என்று கோபத்துடன் கடித்தும் கொண்டார். என்னையும் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்பது போல முறைத்து பார்த்து கொண்டே வந்தார். எங்களின் வீட்டு கதவு உள் பக்கமாக பூட்டியிருந்தாலும் வெளியில் சாவியை வைத்து திறந்து விடலாம். நான் ஏற்கனவே சாவியை எடுத்து வைத்திருந்ததால் சுலபமாக திறந்து கொண்டு மெதுவாக உள்ளே சென்றோம். வெளியே பூட்டப்பட்டிருக்கும் நம்பிக்கையில் ரம்யா அக்காவின் அறை கதவு திறந்தே இருந்தது. கோபமுடன் சென்ற மாமியார் அவரின் அறையின் விளக்கை எரிய விட்டார். அங்கே மாமனாரும் ரம்யா அக்காவும் அரைகுறை ஆடையுடன் படுத்திருந்தனர். அவர்களின் ஆடையை வைத்தே என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் என்னுடைய மாமியார். மாமியாரை பார்த்த அதிர்ச்சியில் இருவரும் தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு பதட்டத்துடன் வெளியே வந்தனர். வெளியே வந்த மாமனாரை கோபத்துடன் அடிக்க ஆரம்பித்தார் மாமியார். எனது கணவர் சென்று தடுக்க அழுது கொண்டே கீழே அமர்ந்து விட்டார் மாமியார். பிறகு மகளைப் போல உள்ளவளிடம் எப்படி தவறாக நடந்து கொண்டாய், என்ன கேவலமான ஜென்மம் நீ என்று மாமனாரை திட்டவும் ஆரம்பித்தார். பிறகு ரம்யா அக்காவிடம், உனது அப்பாவின் வயதுடைய ஒருவனோடு எப்படி உனக்கு இது போல எண்ணம் தோன்றியது, என்னை நம்பி விட்டு சென்ற எனது மகனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். அமைதியாக அழுது கொண்டிருந்த ரம்யா அக்கா மாமியாரின் காலை பிடித்து, அத்தை என்னை மன்னித்து விடுங்கள், ஆரம்பத்திலிருந்தே மாமா என்னை தொந்தரவு செய்து வந்தார், உங்களிடம் சொல்வதற்கும் எனக்கு பயமாக இருந்தது, கணவரும் வெளிநாட்டிற்கு சென்று விட்டதால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை, நானும் இது தவறு என்றும் பலமுறை ஒதுங்கியும் சென்றேன், ஆனால் மாமாதான் என்னை கட்டாயப்படுத்தினார், நான் செய்தது தவறுதான், அதற்காக என்னை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் என்று கதற ஆரம்பித்தார். அவர் அழுவதை பார்த்த எனக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று நினைத்து மனம் கலங்கி நின்றேன். எனது கணவரும் அதிர்ச்சியில் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து மாமியாரும் அமைதியாகி தன்னுடைய முதல் மகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உனது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை, உடனடியாக அனைத்தையுமே முடித்துவிட்டு கிளம்பி வந்துவிடு என்று கூறினார். அவரும் சரி என்று புறப்படுவதற்கு தயாரானார். அன்று இரவு முழுவதும் யாரும் உறங்கவில்லை. நான் ரம்யா அக்காவின் அறையில் படுத்து கொண்டேன். அவருக்கு தெரியாது அனைத்து திட்டத்தையும் தீட்டியவள் நான் தான் என்று. மறுநாள் சொன்னது போலவே எனது கணவரின் அண்ணன் வந்துவிட்டார். அவர் வந்து பார்க்க அப்பாவும் நன்றாக இருந்தார். குழம்பி போய், ஏன் என்னை அவசரமாக வரச் சொன்னீர்கள் என்று மாமியாரிடம் கேட்டார். அதற்கு அவரும், ஒன்றுமில்லை, உன்னை பார்க்க வேண்டும் போல தோன்றியது, எங்களுக்கு வயதாகிவிட்டது, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயமாக உள்ளது, இனிமேல் நீ வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம், இவ்வளவு நாள் நீ எனக்காக அனுப்பிய பணத்தை தருகிறேன், அதை வைத்து சிறிதாக ஏதாவது தொழில் தொடங்கி இங்கேயே உனது மனைவியுடன் இருந்துவிடு, தேவைப்பட்டால் நமது வீட்டின் பத்திரத்தையும் தருகிறேன், அதையும் அடமானம் வைத்து எடுத்துக்கொள் என்றார். நடந்த விஷயங்களை பற்றி யாரும் எதுவும் அவரிடம் கூறவில்லை. அவரும் 2-3 நாட்களிலேயே தனியாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாடையும் செய்தார். பிறகு மாமியாரும், நீங்கள் இருவருமே தனியாக இருந்து குடும்பத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களுக்கென்று ஒரு வீட்டையும் பிடித்து கொடுத்து தனி குடித்தனமும் அனுப்பி வைத்தார். போகும்போது ரம்யா அக்காவை தனியாக அழைத்த மாமியார், பாரம்மா ரம்யா, நீ செய்தது தவறுதான், ஆனாலும் அதற்கு காரணங்கள் நாங்கள்தான், உன்னை தனியாக விட்டு சென்றது எனது மகனின் தவறு, உன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டது எனது கணவரின் தவறு, ஒரு பெண் என்றும் பாராமல் உனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் மகனை கல்யாணமான 1 மாதத்திலேயே வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்தது என்னுடைய தவறு, எங்களையும் மன்னித்துவிடு, ஆனால் போகிற இடத்தில் நீ ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கணவனுக்கு என்றும் துரோகம் செய்து விடாதே என அறிவுரை கூறினார். ரம்யா அக்காவும் அழுது கொண்டே, அத்தை, நீங்கள் எனக்கு அம்மாவைப் போல, என்னையும் அறியாமல் ஒரு முறை தவறு நடந்து விட்டது, இனிமேல் நான் அதே போல என்றுமே செய்ய மாட்டேன், எனது வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி உள்ளீர்கள், இதே போல மீண்டும் கேவலமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன், என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று ஆசீர்வாதம் வாங்கி சென்றார். சில நாட்களிலேயே எங்களையும் மாமியார் தனி கொடுத்தனம் செல்ல வற்புறுத்தினார்.
நாங்களும் வேறு வழியின்றி அப்பா அம்மாவின் ஊருக்கே வந்துவிட்டோம். ரம்யா அக்காவும் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி குழந்தையும் பெற்றுவிட்டார். ஆரம்பத்தில் எனக்கு மன உறுத்தலாக இருந்தாலும் நாம் செய்த செயலால் தான் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தது என்பதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாகவே இருந்தது. அந்த விஷயம் இதுவரை அவரின் கணவருக்கு தெரியாது, இனியும் தெரிய போவதும் இல்லை. சரி, இதற்கெல்லாம் காரணமான மாமனார் என்ன ஆனார் என்று தானே யோசிக்கிறீர்கள். கடவுள் அவருக்கு தண்டனை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியாது. ஆனால் என்னுடைய மாமியாரோ அவருக்கு தினம் தினம் தண்டனை கொடுத்து கொண்டு தான் இருப்பார் என்பது எனக்கு தெரியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.